ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 7 நாட்களுக்கான தினப்பலனை மகர லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். முதல் நாள் சனிக்கிழமை, அதாவது ஜூலை 12. இந்த நாளில் திருவோண நட்சத்திரம் காலையில் 6:35க்கு தொடங்குகிறது. நம்ம லக்னத்திலேயே சந்திரனாகவே செயல்படக்கூடிய அற்புதமான நாள். சுக்கிரன் நமக்கு 5ஆம் இடமான ரிஷபராசியில் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியில் இருக்கார். அப்போ இந்த லக்ன பாவத்துக்கும் 5ஆம் பாவத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அதனால் மனமகிழ்ச்சி, சுபகாரியங்கள், கலைகள் சார்ந்த பணிகள், அனைத்து விதமான மூளை உழைப்பு சார்ந்த டெவலப்மெண்ட்ஸு இதெல்லாமே நல்லாயிருக்கும். மெயினாக சுபகாரியங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது திருமண வரன் பார்க்குறது, குழந்தை பிறப்பு, ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுதல், கோவில் வழிபாடுகள். திருவோணம் அப்படின்னாலே கோவில் கோபுரம்னு அர்த்தம். மகாவிஷ்ணு பிறந்த நட்சத்திரம். அதனால் இந்த திருவோண விரதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம லக்னத்தில் தான் இந்த புனிதமான நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் இன்றைக்கி அந்த இறை வழிபாடு, அதனுடைய ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கும். ஜூலை 13 ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் காலையில் 6:52க்கு தொடங்குகிறது. 2 பாதம் மகர லக்னத்திலையும் 2 பாதம் கும்பராசிலையும் இருக்குது. அப்போ சாயந்தரம் வரைக்கும் நமக்கு சந்திரன் மகரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கும்பத்துக்கு போகிறாரு. இன்றைய தினப்பலனை தருபவர் செவ்வாய். இந்த செவ்வாய் கிரகம் 8ல் இருக்கார். அதே மாதிரி கேதுவும் 8ல் இருக்குது. 2 பேருமே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால பெரிய பாதிப்பு இல்லை. இருந்த போதிலும் புது முயற்சிகளையெல்லாம் தவிர்க்கணும். பேசும்போது முன்கோபத்தை தவிர்க்கணும். டென்ஷன் வர மாதிரி இருந்தாலும் அதை கொஞ்சம் நம்ம டைவர்ட் பண்ணிக்கணும். அதாவது எதிர்பாராத தொல்லைன்னு அர்த்தம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது. இப்போ அது சிம்ம ராசியில் விழுகிறதுனால இப்போ குழந்தைகள் ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு டென்ஷன் ஆகிறது. அல்லது நம்ம எதிர்பார்த்த காரியம், நபர்கள், நாம் அன்பு வைத்திருக்கிற நபர்கள் அவங்க நம்மளை அவமதிக்கிறாங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிறது. வேலை பார்க்குற இடத்துல வேலை பளுவின் காரணமாக யாரும் நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் 8ஆம் இடம் வேலை செய்யும். கொஞ்சம் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கிரகம் இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம லக்னத்திற்கு 8ல் கிரகம் இருந்தாலோ, 4ல் கிரகம் இருந்தாலோ, 12ல் கிரகம் இருந்தாலோ, நம்ம ஜனஜாதகத்திலேயே அந்த திசா புத்திகள் நமக்கு பிரச்சனை கொடுக்கும். இப்போ கோச்சாரத்தில் இந்த நாளில் இந்த செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறனால கொஞ்சம் நிதான போக்கை கடைப்பிடுங்க. பெரிய வேலைக்கெல்லாம் பெரிய பாதிப்பில்லை, தொழிலுக்கும் பாதிப்பில்லை. ஜூலை 14 திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம் காலையில் 6:45க்கு தொடங்குகிறது. கும்பராசியில் நமக்கு தனஸ்தானத்தில் சந்திரன் ராகுவோட நட்சத்திரத்தில் போகிறாரு. 6ஆம் இடத்துல மிதுன ராசியில் அதே ராகுனுடைய நட்சத்திரமான திருவாதிரையில் குரு போகிறார். இந்த 2க்கும் 6க்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. குரு ராகு நட்சத்திர சார மாற்றம் அப்படின்னு சொல்லி நான் பதிவுகள் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ராகு அங்கேயே இருக்கார். சந்திரன் ராகு சாரம், ராகுவும் அங்கேயே இருக்கார். ராகு குரு சாரத்தில் இருக்கார். ராகுனுடைய உபநட்சத்திரம் இன்றைக்கி புதனாக இருக்குது. இந்த புதன் நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு சப்போர்ட்டு தான். புதிய நண்பர்கள், புதிய வாடிக்கையாளர்கள், புதிய சிந்தனைகள் இதெல்லாம் நமக்கு இன்வால்வ் ஆகும். அப்போ வெற்றி கிடைக்கும். வேலையின் மூலம், நம்மளுடைய பேச்சின் மூலம், நம்மளுடைய உழைப்பின் மூலம் நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜூலை 15 செவ்வாய்க்கிழமை காலையில் 6:25க்கு பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இதே குரு ராகு பரிவர்த்தனை 2/6 இன்றைக்கும் வேலை செய்யும். குருவும் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இந்த புதன் என்பது நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பெருசாக ஒரு பேச்சுவார்த்தையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, ஒரு பாதிப்பு வர மாதிரி இருக்குது, வம்பு வழக்கு வர்ற மாதிரி இருக்குன்னாலும் அதை புதன் காப்பாற்றிடுவார். அப்படியே ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ரீசனை வச்சு
அந்த பாதிப்பு, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமை பாராட்டாதபடி கொண்டு போய்க்குவார். புதனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அமைப்பில் அவருக்கு வந்து இன்பத்தை கொடுக்குறவர், பொதுஜன தொடர்பு கொடுக்குறவர், அறிவை கொடுக்குறவர், நண்பர்களை கொடுக்கிறவர். அதனால் அந்த நட்பு வட்டாரத்தின் மூலமாக நமக்கு இன்றைக்கி நல்லது நடக்கும். ஜூலை 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6:25க்கு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி இந்த குரு ராகு பரிவர்த்தனையினுடைய வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் ஜூலை 16ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 5:46க்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் மீனராசிக்கு போயிடுறாரு, 3ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. சனியினுடைய நட்சத்திரத்தில் போகும்போது சனி பகவான் அங்கேயே சனியினுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். சனி சந்திரன் செயற்கை பலனை தருது. சனி நட்சத்திரம் ப்ளஸ் கேது உப நட்சத்திரம். அதனால் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து புது முயற்சிகள்னால் புதுசாக மாற்றத்துக்கு உண்டான பணிகளை வந்து இன்றைக்கி செய்ய வேண்டாம். நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்கணும், அல்லது ஒரு வீடு இடம் மாற்றணும், அல்லது ஒரு பிரயாணம் போகணும், அல்லது ஒரு ஒப்பந்தம் போடணும், டாக்குமெண்ட்டு ரீதியாக செயல்படணும், ஒருத்தரை புதுசாக பார்க்குறதுக்கு போகணும், இதெல்லாம் இன்றைக்கி பெண்டிங் வச்சுருங்க. ஏன்னா அந்த காரியங்கள் வந்து நமக்கு நெகட்டிவாக வேலை செய்யும், இல்லைன்னா போகிறதுக்கே தடை பண்ணிடும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், ரெகுலர் உறவுகளுக்கெல்லாம் பாதிப்பில்லை. ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம். புதன்கிழமை நைட்டே தொடங்கிறது, மிட் நைட்டில் 4:49க்கு. இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு புதனுடைய நட்சத்திரம் நமக்கு எப்படி வேலை செய்யுது? 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கார், ஆயில்ய நட்சத்திரத்திலே இருக்கார், சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் சுப காரியங்கள், திருமண காரியங்கள், பிடித்தவர்களோடு பழகுதல், பிடித்த திருமணத்தை செய்து கொள்ளுதல் மற்றும் அனைத்து விதமான உறவுகள், எல்லா விதமான உறவுகள், குழந்தை உறவாக இருக்கலாம், பொதுஜன தொடர்பாக இருக்கலாம், கஸ்டமராக இருக்கலாம், பெற்றவர்களாக இருக்கலாம், அனைத்து விதமான உறவுகளுக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய வகையில், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நாள் அமைக்கக்கூடியது. ஏன்னா நமக்கு வந்து சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது மகிழ்ச்சியை தர்றார். அந்த சுக்கிரனுடைய தொடர்பில் தான் இந்த புதன் இருக்கார். அதனால் இந்த ஜூலை 17 ரொம்ப ரொம்ப நமக்கு இன்பம் தரும். ஜூலை 18 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். அதாவது வியாழக்கிழமையே மிட் நைட்டில் 3 மணிக்கு மேலே அஸ்வினி தொடங்கிடுது. இப்போ தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 8ல் இருக்கார் கேது, 2ல் ராகு, 8ல் கேது. இந்த கேது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார், அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதனால் 8ல் கேது இருந்தாலும் அந்த செவ்வாய் வேறு கூட சேர்ந்துருக்காரு. அதனால் கொஞ்சம் நாம் நம்முடைய மனசை பார்த்துக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் பார்த்துக்கணும், படபடப்பு இல்லாமல் பார்த்துக்கணும், கேஷுவலாக டீல் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். அப்படி பண்ணும்போது பெரிய ஆபத்துகள் வராது, பெரிய பிரச்சனைகள் வராது. அதாவது நாம் பணிஞ்சு போயிட்டோம் அப்படின்னாலே அங்கே வந்து ப்ராப்ளம் இல்லாமல் சால்வ் ஆகிடும்னு அர்த்தம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு வந்து கிரகங்கள் வலிமை இழந்திருக்கிற நேரம் நாம் பணிஞ்சு போகிறது மிக மிக நல்லது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.